ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன விளாட போகிறோம்னா மைன்கிராஃப்டில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு, பிளாக் ஹைட் கேமிங்கு. அவர் கூட நம்ம விளாட போகிறோம் மைன்கிராஃப்ட்டு. ஒரு எதுக்கு டிக் பண்ணியிருக்கான்னு தெரியல. ஓகே, டூல்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஓ ஹாய் கைஸ், ஹாய். உங்களுக்கு தான் ஹாய் சொல்கிறாரு. இந்த கோவை அடிச்சுக்கலாம் கைஸ். ட்ரீஸ் மட்டும் தேவை கைஸ், நம்ம ஸ்மெல் பண்ணணும் ஃபுட்டுக்கு. சரி, அவருக்கு பெட்டு தேவைன்னு நினைக்கிறேன். நைட் ஆகிடுச்சு கைஸ், வெளியில் பாருங்கள் எவ்வளோ செமையாக நைட் இருக்குது. தூங்க சொல்கிறேன். அவர் எதுக்கு கீழே போயிட்டே இருக்காருன்னு தெரியல கைஸ். வெளியில் போயிட்டார் கைஸ். அவருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்னால வெளியில் போயிட்டார். நீங்கள் பாருங்களேன், எத்தனை வாட்டி வெளியில் போய் ஜாயிண்டு லெஃப்ட்டு ஜாயிண்டு லெஃப்ட்டு ஜாயிண்டு லெஃப்ட்டு, இப்போ திரும்பி வருவார் பாருங்க. சொன்ன அடுத்த செகண்டே வந்துட்டார் பார்த்தீங்களா கைஸ். திரும்பி லெஃப்ட் ஆகிட்டார், முறைச்சிட்டு அடுத்த செகண்டே அப்படியே ஓடிட்டார் கைஸ். எதுக்கு போனான்னு தெரில, நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் கைஸ். சரி வாங்க, நம்ம ட்ரீஸை நம்ம பாட்டை நம்ம வேலையை பார்க்க போகும் கைஸ். அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி வாங்க, நம்ம ட்ரீஸ் ஓடிச்சிடணும். கேவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் கைஸ். கேவ் எங்கிட்டு இருக்குன்னு தெரில. இங்கிட்டு இருக்கா? இங்கே இல்லை கைஸ், அங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம் கைஸ். கைஸ் இங்கே தான் இருக்குது. ஜாம்பிஸ் இங்கே இருக்காங்க 2 பேர். அவங்களாம் முடிக்கலாம் தேவையில்ல, இங்கே எல்லாம் கருகி போயிடுவாங்க வெயிலில். ஓகே, நம்ம உள்ளே போகலாம் கைஸ். உள்ளுக்குள்ளே டீப்பாக போகுது. என்ன கைஸ், இன்னும் 2 நாள் டீப்பாக போகிற மாதிரி தான் இருக்காண்ணா. கைஸ் டீப்பாகவே இல்லை கைஸ். ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டேங்க கைஸ். டென்ஷனில் சுற்ற விட்டாங்க கைஸ். நம்மள்ட்ட இன்னொன்று ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்மள்ட்ட லைட் இல்லை கைஸ். இப்போ என்ன செய்ய? சரி வாங்க கைஸ், இந்த க்ரீப்பர்கிட்ட கோட்டை தீர்த்துக்கலாம். இங்கே ஒரு கேவ் பெருசாகவே இருக்குது கைஸ். இந்த கேவ் பெருசாகவே இருக்குது. இந்த கேவ் க்ரீப்பரை அடித்து முடிச்சாச்சு. இந்த கேவுக்குள்ளே போகலாம் கைஸ். நாம் முதல்ல கோல் மூட்டை எடுத்துக்கலாம். கோலை உருப்படியாக கொடுத்தேன், அதை வச்சு அது லைட் எடுத்துக்கலாம். கோல் எடுத்தாச்சு கைஸ். ஏன் கைஸ் அங்கே அத்தனை ஜாம்பிஸ் இருக்குது கைஸ்? இங்கே பாருங்க, அங்கே எத்தனை ஜாம்பிஸ் இருக்குன்ட்டு கைஸ். அங்கே ரொம்ப நிறைய ஜாம்பிஸ் இருக்குது. தெரிச்சு விட்டுட்டு ஓட வேண்டியதான் கைஸ் வீட்டுக்கு. நைட்டு டைமில் கேவு பூன்னு சொல்லிடுறீங்க. வாங்க கைஸ், வீட்டுக்கு ஓடிடலாம். வீடு வந்தாச்சு. ஓகே, ஒரே ஒரு எக்ஸ்பி மட்டும் வெளியில் இருக்குது, எதுக்குன்னு தெரில. ஓகே, எதுக்கு இருக்கும் கைஸ். அட்லீஸ்ட் வீட்டிலே அதை உட்காந்து மைண்ட் பண்ணலாம் கைஸ். வெளியில் தான் போட மாட்டேங்கிறாங்க. வீட்டிலே அதை உட்காந்து மைண்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே, செத்துட்டேன் கைஸ். ஏன் தெரியுமா? நான் ஒரு கிளிச்சில் செத்துட்டேன் கைஸ். உண்மையாக செத்தா கூட ஓகே தான், ஆனால் கிளிச்சில் செத்துட்டேன். இங்கே பாருங்கள், அதுவே நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணி தந்துருக்கு. கொஞ்சம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நான் கிளிச்சில் செத்தது தான் கைஸ் டென்ஷன் ஆச்சு. இதேமாதிரி தான் கைஸ் என்னோடய ஹார்ட் கோர்லேயும் செத்தேன். அப்போ எப்படி இருக்கும் கைஸ்? ஓகே, கத்தி 2 பிக்காக்ஸ் இருக்குது கைஸ். அதுக்கு பதில் ஷவல் எடுத்துக்கலாம், லைட் எடுத்துக்கலாம் கைஸ். அதுக்கு குச்சி செய்யணும். குச்சி செஞ்சுட்டு ஓகே லைட்டு செய்ய மாட்டேன் பார்த்தீங்களா. ஃபுட்டு ஒதுக்கி வச்சிடலாம். எதுக்கு 2 ஆக்ஸ் வச்சுருக்கேன்னே தெரில கைஸ். இதோ வச்சுருக்கேன். ஒரு கேவ் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். கேவ் வாட்டர் ஃப்ளோ. அது அங்கே பாருங்கள், ஒரு ஸ்கெலிட்டன் அடிக்கிறான். ஜாம்பிஸ் மட்டை போகுது, செமையாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு போகலாமா? போனால் அடி வாங்குவேன், என்ன செய்ய கைஸ். போய் தான் ஆனால், ஏன்னா அயன் கூட இல்லை. 3 நாள் ஆயிடுச்சு, ஒன்றும் அயன் எடுக்கலை. அடிக்கிறான் கைஸ், அடிக்கிறான். எப்படி கவர் பண்ணுறதுன்னே தெரில. ஒழுங்காகவே கவர் பண்ணல கைஸ். என்ன செய்ய? இங்கே பாருங்கள், அவனோட இது வந்துருச்சு. அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். அடிக்க முடியல கைஸ். சரி ஓகே கைஸ், நம்மளுக்கு வேறு இது தீந்துச்சு பாருங்கள்.
லேடர் தீந்துருச்சு, 6 தான் இருக்குது ஃபுல்லுத்தையும் போடுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக போக முடியாது. ஸோ நம்ம அடித்து கேவுக்குள்ளே போய் தான் ஆனும் கைஸ், வேறு வழி இல்லை. சரி ஓகே, உள்ளுக்குள்ளே போகலாம். அவன் இருப்பானான்னு தெரில. அவன் இல்லை கைஸ். உள்ளுக்குள்ளே போனோமே ஒரு காய்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து மைன்கிராஃப்ட் விளாண்டதை தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன் கைஸ். அதனால் நான் நிறைய மைனிங் போயிருந்தேன் கைஸ். அயன் ஆர்மர் எடுத்துட்டேன் கைஸ், அவ்வளோதான்.